எல்லாரும் ஒரே குட்டையில விழுந்த மட்டைங்களா தான் இருப்போம் போல. நான் ஏதாவது ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றேன்னு யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல சொன்னேன்னா, "அக்கா நானும் இப்படிதாக்கா, நானும் இப்படிதாக்கான்னு" நெறைய பேரு கமெண்ட் பண்றீங்க. நேத்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேனா, அதில எவ்வளோ கமெண்ட்ஸு யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி. அத பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. என்னமோ நம்ம எல்லாரும் ரொம்ப ஒரு கனெக்ட்டா இருக்கோமோ அப்படின்ற மாரி. அது மட்டும் இல்லாம எனக்கு கமெண்ட் பண்றவங்களும் சரி, இந்த யூடியூப் மூலமா பழகுன ஒரு சில பேர் என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, "நீங்க வந்து என்னைய மாரியே இருக்கீங்க. நீங்க செய்ற ஒவ்வொரு விஷயமும் சரி, பேசுற விஷயமும், திங்க் பண்றதும் என்னைய மாரியே இருக்கு. எங்க வீட்ல ஒரு பிள்ளையா இருக்கீங்க. ஏதோ பழகுன மாரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அத கேட்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தீபாவளி எல்லாம் வரப்போகுது, ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணலையாக்கா? அப்படின்னு ஒரு சிஸ்டர் நேத்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சின்ன வயசுலலாம் தீபாவளி எப்படா வரும்? புது ட்ரெஸ் எப்படா எடுத்து தருவாங்க? பலகாரம்லாம் எப்படா கிடைக்கும்? அப்படின்னு ரொம்ப ஆசையா இருப்போம். ஆனா, இப்போ ஒரு துளி கூட இல்லங்க. தீபாவளியா? அதுவும் நார்மல் டே மாரி தான் போகுது. அதுவும் வெளிநாடுகள்ல சொல்லவே வேண்டாம். ஆனா, பிள்ளைங்களுக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதிரசம், முறுக்கு, குலோப் ஜாமுன் இந்த 3ம் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி